சார், சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணத்தில் அப்படின்றது தடை அப்படின்றது நீடிக்குது. இந்த திருமண தடை நீங்க இவர்கள் என்ன விஷயங்கள் பண்ணால் திருமணமாகும்? முக்கியமாக இந்த சிம்ம ராசின்னு எப்படி கடகராசி பேசணுமோ, இந்த சிம்ம ராசின்னு வரும்போது கணவன் மனைவி அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் பிரச்சனையான நிகழ்வாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போ என்னென்னா, அந்த பெண்ணும் ஆணும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்த்து திருமணம் செய்தால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இவங்க பிரச்சனையான வேலை செய்யக்கூடிய தன்மைன்னு நம்ம பேசணும் இல்லைங்களா, கடகத்துக்கு பேசணும். அதே மாதிரி தான் பிரச்சனையான ஒரு டாக்டர் மாப்பிள்ளை, ஒரு நர்ஸு மாப்பிள்ளை பொண்ணு. இப்போது நர்சிங் சம்மந்தம் இல்லை சார், நான் மெடிக்கலில் ஃபார்மாவில் ஒர்க் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு பையன், ஓகேங்களா? இந்த மாதிரி நிகழ்வை செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பையனாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட்டரு, அதே மாதிரி கோடிங் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், இந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் செட்டிலான மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஒரு பையனாக பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அதனால் பிரச்சனையான வேலையை செய்யக்கூடிய போலீஸு, ஆடிட்டர், ஓகேங்களா, இது சம்மந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடிய ஒரு மாப்பிள்ளையோ பெண்ணையோ பார்த்து நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக முடியக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? லோக்கலில் இருக்கக்கூடிய பையன், சாதாரண வேலை செய்யக்கூடிய பையன், முக்கியமாக ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷன், இந்த ஐடி சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை சார், நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறான் சார் பையன், ஐடியில் இருக்கான் சார் பையன், வெளியூரில் போய் செட்டில் ஆன பையன், இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இவங்களுக்கு பாசிட்டிவாக வருவதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி பையனாக பார்த்து திருமணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கல்லே இருக்கக்கூடிய பையனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம்.